ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் மலபார் பரோட்டா, கேரளா பரோட்டான்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 4 கப்பு மைதா மாவு. 4 கப்பு மைதா மாவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ரிஃபைன்டு கடலெண்ணெய். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் கூடவே நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு உள்ள தண்ணி அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துட வேண்டியது தான். முட்டை போட்டு செய்வாங்க, ஆனால் நான் முட்டை போடுறதில்ல, இப்படி தான் செய்வேன். இது பாருங்கள், நல்லா மாவு ரெடி ஆனதும் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம கிண்ணத்தை மாற்றி அந்த டேபிள் டாப்பில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா தேய்ச்சி எடுத்துட வேண்டியது தான். இது வீசி அடிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துட்டு 1 ஹவர் வச்சிங்கனாலே போதும். நல்லா பரோட்டா ரெடியாக செஞ்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், நல்லா இப்போ முதல்ல தேய்க்க நமக்கு பிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். நேராக பாருங்கள், நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ தேய்ச்சிட்டே இருக்கும்போது வேணும்னா நீங்கள் இப்போவும் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்க்கலாம். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டது, நான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றியிருக்கேன். அதே மாதிரி ஊற்றிட்டு நல்லா பாருங்கள், கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் தேய்ச்சி எடுத்தாச்சு. இது ஒரு கிண்ணத்தில் வச்சு அது மேலே திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு ஈர துணியில் மூடி வச்சுட்டு 1 ஹவர் இருக்கட்டும். நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன், நம்ம செய்யலாம். பாருங்கள், 1 ஹவர் ஆச்சு. பார்த்திங்களா, நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது மாவு. நல்லா திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதே மாதிரி தேய்ச்சிட்டு விரலுக்குள்ளே இப்படி திருக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ அந்த விரிசல் இல்லாமல் உங்களுக்கு பால்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் அதெல்லாம் அப்படியே பால்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது மேலே திரும்பவும் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சிடலாம். நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணியாச்சு. அது மேலே திரும்பவும் கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணி வச்சிடலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அந்த முதல்ல மூடி வச்ச துணி இருக்குது இல்லையா, அதை எடுத்து மூடி வச்சுட்டு ஒன்று மட்டும் வெளியே எடுக்கும்போது மிச்சத்தை எல்லாமே இந்த துணிக்குள்ளேயே இருக்கட்டும். இது மாவு கடைசியாக நமக்கு தேவைப்படும், அதுக்காக வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு உருண்டை மாவை எடுத்து வச்சுட்டு வேணுங்கிறப்ப கொஞ்சம் எண்ணெய் வச்சிட்டோம்னா உங்களுக்கு இப்படி விரிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் எண்ணெய் வச்சு நல்லா ஷேப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, எப்படி வேணாலும் நீங்கள் விரித்து எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம லேசாக விரித்து எடுக்கணும், அதுதான். பாருங்கள், அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி விரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு கொஞ்சம் மாவு இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். மைதா மாவு முதல்ல நான் காட்டினேன் இல்லையா, அது கொஞ்சம் ஜல்லடையில் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா கையிலலாம் ஒட்டாது. அப்புறம் நம்ம விசிறி பண்ணுவோம் இல்லையா பேப்பரில், அந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு சுற்றி அந்த ஓரம் கீழே கொண்டு சொருகி மேலே எடுத்துரு. அவ்வளோதான். அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி திரும்ப இதை எடுத்து அந்த கிண்ணத்துக்குள்ளே வச்சுட்டு இன்னொரு உருண்டை மாவை எடுத்து நம்ம அதே மாதிரி செஞ்சிட வேண்டியது தான். எல்லாம் இதே மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். இனி இதே மாதிரி பாருங்கள், 2வது உருளையும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துட வேண்டியதுதான். இது எல்லாம் அதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நான் சுற்றி வச்சேன் இல்லையா, அதை எடுத்து திரும்பவும் சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சி
நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், இனி இது கல் சூடாக இருக்குது, அது மேலே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வேணாலும் எண்ணெய் தடவிக்கலாம், ஆனால் எனக்கு அது தேவைப்படலை. ஏன்னா நம்ம மாவில் நிறைய சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் இதோடையே போதும், நமக்கு விட்டுடலாம். ஒன்றும் வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எனக்கு வேண்டாம். நீங்கள் வச்சுட்டு நல்லா இப்படி குத்தி குத்தி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா குத்தி குத்தி விட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா பரோட்டா ரெடி. அதே மாதிரி மிச்சத்தையும் செஞ்சு எடுத்துட வேண்டியதுதான். ஒரு 3 எண்ணம் செஞ்சு எடுத்தாச்சுன்னா பாருங்கள், 3 ரெடியாக இருக்குது. பார்த்திங்களா? இதை நல்லா இப்படி வச்சு ஒரு அடி, திரும்ப ஒரு அடி, இப்படி சுற்றி சுற்றி அடிச்சிட்டோம்னா பாருங்கள், லேயர் லேயராக வந்துருச்சு. பார்த்திங்களா? இவ்வளோதாங்க, இதுக்கு தான் ரெடியாக இருக்குது. நான் ஆனியன் மசாலா தான் பண்ணேன். எந்த கறி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.